Hi dear friends, welcome to Bug Free Infotech channel. இன்னைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 6 பார்க்க போகிறோம். சாப்டர் 6 என்ன லெசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். ப்ரோக்ராம்ஸ்னால்வே என்னன்னு பார்த்தோம்னா செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேட்மெண்ட்ன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஈச் அண்ட் எவ்ரி லைன் இன் எ ப்ரோக்ராம் இஸ் கால்டு ஸ்டேட்மெண்ட்னு பார்த்துருக்கோம். என்ன ஈச் அண்ட் எவ்ரி லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எக்ஸிக்யூட்டபிள் லைன் அப்படின்னு சொல்லுவோம். பைத்தானில் ஒரு லைன் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி ஒரு லைன் கிரியேட் பண்ணியிருக்கோன்னா அதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமில் சீக்வன்ஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் நமக்கு தேவைன்னும் போது அதை ஒரு செக்மெண்ட்லேருந்து அதாவது ஒரு பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம்லேருந்து இன்னொரு பார்ட் ஆஃப் ப்ரோக்ராமுக்கு வந்து நம்ம ஜம்ப் பண்ண வைக்கலாம். இதுதான் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா அதை வந்து பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம்னா ஒரு சில ஸ்டேட்மெண்ட் அதாவது 2 லைன்ஸ் 3 லைன்ஸை வந்து ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் பண்ண வைப்போம். ஸோ இதை தான் வந்து நம்ம இடரேஷன் ஆர் லூப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்லேருந்து இன்னொரு பார்ட் ஆஃப் தி ப்ரோக்ராமுக்கு கண்ட்ரோலில் ஜம்ப் பண்ண வைக்கிறது தான் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். தேர் இஸ் 3 கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் அது. ஒன்று பார்த்தீங்கன்னா சீக்வன்ஷியல், இன்னொன்று ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங், இன்னொன்று இடரேட்டிவ் ஆர் லூப்பிங். ஸோ இந்த 3 டாபிக்ஸை தான் நம்ம இந்த லெசன்ஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்னாக என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சீக்வன்ஷியல் ஸ்டேட்மெண்ட். சீக்வன்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை ஒன் பை ஒன்னாக எக்ஸிக்யூட் பண்ணோம். அதாவது நம்ம வந்து லைன் ஒரு 10 லைன்ஸ் எழுதிருக்கோம் அப்படின்னா அந்த 10 லைன்ஸும் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸாக ஒன் பை ஒன்னாக எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இதை தான் வந்து சீக்வன்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஓகே, இப்போ வாங்க நம்ம பைத்தான் ஓப்பன் பண்ணிக்கலாம். பைத்தானுடைய ஐடிஎல்ஏ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டில் போய்ட்டு ஆல் ப்ரோக்ராம்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறன்றது ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண தெரியலனா அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஓப்பன் பண்ண போகிறேன். ஸ்டார்ட்டில் போகிறேன், ஆல் ப்ரோக்ராம்ஸில் போனோம்னா நமக்கு பைத்தான் 3.8 அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ இந்த ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா ஐடிஎல்ஏ அப்படின்றது இருக்கும். இதை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நமக்கு பைத்தானுடைய ஐடிஎல்ஏ விண்டோ ஓப்பன் ஆகிடும். ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பைத்தானில் பார்த்தீங்கன்னா there is a 2 மோட். ஒன்று இன்ட்ராக்டிவ் மோடு, இன்னொன்று ஸ்கிரிப்ட் மோடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ட்ராக்டிவ் மோடு தான் ஓப்பன் ஆகும். நான் இப்போ ஸ்கிரிப்ட் மோடில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்கிரிப்ட் மோடில் ஓப்பன் பண்ணால் ஃபைலில் போய்ட்டு நியூன்னு கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து ஸ்கிரிப்ட் மோடு ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் மோடுக்கும் இன்ட்ராக்டிவ் மோடுக்கும் டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்றது லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ சப்போஸ் நீங்கள் அதை பார்க்கலன்னா அதை போய் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ப்ரோக்ராமை காப்பி பண்ணி கொண்டு வந்து போட்டிருக்கேன். ஸோ இதை இப்போ ரன் பண்ண போகிறேன். இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதை சேவ் பண்ணிடணும். ஓகே, சேவ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபைல் சேவ்க்குள்ளே போனோம்னா நமக்கு சேவஸ் டயலாக் பாக்ஸ் வரும். இதில் ஃபைலினுடைய நேம், ஃபார் எக்ஸாம்பிள் நான் சீக்வன்ஷியல்னு கொடுக்குறேன். ஃபைலினுடைய நேமை நீங்கள் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ கொடுத்துக்கோங்க. நேம் கொடுத்துட்டு ஜஸ்ட் கிளிக் த சேவ் பட்டன். சேவ் பட்டனை கொடுத்தோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரோக்ராமை சேவ் ஆகிடுச்சு. இப்போ ரன் பண்ண போகிறோம். ரன் பண்ணுறதுக்கு போனால் ரன் மெனு பாரில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரன் மாடியூல் அப்படின்றது ஆப்ஷன்ஸ் வரும். அப்படி இல்லைனா ஷார்ட்கட் கீஸ் F5 கீயை ப்ரெஸ் பண்ணாலுமே நமக்கு அந்த ப்ரோக்ராமு ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள் அந்த ப்ரோக்ராமுடைய அவுட்புட் வந்துடுச்சு. அதாவது இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும், செகண்ட் லைன் செகண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், தேர்ட் லைன் தேர்ட் எக்ஸிக்யூட் ஆகும். தட் இஸ் எ கான்செப்ட். அதாவது நீங்கள் 10 லைன்ஸ் உள்ள ப்ரோக்ராம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா சீக்வன்ஷியலாக எக்ஸிக்யூட் ஆகும். தட் இஸ் எ கான்செப்ட் ஆஃப் சீக்வன்ஷியல் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட். நம்மளுடைய டே டு லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேரியஸ் டெசிஷன் எடுக்கிற மாதிரி வரும். ஒரு கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் மெத்தடை நம்ம வந்து சூஸ் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு பாத் நம்ம டிசைட் பண்ணி வச்சுருப்போம். அந்த பாத் பார்த்தீங்கன்னா லாக் ஆகிருக்கு அப்படின்னா we have to decide some other alternative way to go. இந்த டைப் ஆஃப் டெசிஷன் மேக்கிங் தான் நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவ் அண்ட் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்டில் படிக்க போகிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாசிட்டிவ் நம்பர் நெகட்டிவ் நம்பர் ஃபைண்ட் பண்ண போகிறோம், அப்படி இல்லைனா ஆட் ஆர் ஈவன் நம்பர் ஃபைண்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரியான எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆல்டர்னேட்டிவ் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்றத ஒரு எக்ஸாம்பிள் மூலயமா பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஆல்டர்னேட்டிவ் அண்ட் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பைத்தான் ப்ரொவைடிங் த ஃபாலோயிங் டைப்ஸ் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஒன்று பார்த்தீங்கன்னா சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட், இன்னொன்று இஃப் எல் ஸ்டேட்மெண்ட், லாஸ்ட் ஒன் இஃப் எல் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஓகே, வில் சி தட் ஒன் பை ஒன். சிம்பிள் இஃப்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம்.
சிம்பிள் இஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா there is only one way. கண்டிஷன்ஸ் ட்ரூ ஆச்சுன்னா அந்த வேவை ஃபாலோ பண்ணணும், அப்படி இல்லைன்னா அதை விட்டு ஸ்கிப் பண்ணணும். தட் இஸ் a கான்செப்ட் ஆஃப் சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஓகே, லெட் சி தி சின்டாக்ஸ். சின்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இஃப்ன்ற கீவேர்டு இருக்கணும், இஃப்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் இருக்கணும், கண்டிஷன்ஸ் முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா அதை டெர்மினேட் பண்ணுறதுக்கு கோலன் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா இன்டென்ட் யூஸ் பண்ணணும். இன்டென்டேஷன்ஸ்ன்றது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இன்டென்டேஷன்ஸ்னால் என்ன அப்படின்னா நம்ம சி ப்ளஸ் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்கை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்டென்டேஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பிளாக்கை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இஃப்ன்ற கண்டிஷன்ஸ் வந்து ட்ரூ ஆச்சுன்னா 4 லைன் எக்ஸிக்யூட் ஆகணும். அந்த 4 லைனுமே நம்ம வந்து இன்டென்டேஷன்ஸ் பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் அந்த 4 லைன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அந்த இன்டென்டேஷன்ஸ் பண்ணி வச்சிருக்க லைன்ஸை வந்து பிளாக்காக கன்சிடர் பண்ணும். இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த பிளாக்கை ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகும். திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட். இப்போ வாங்க நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிளை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் ஓட்டிங்க்கு எலிஜிபிளா இல்லையா அப்படின்றத ஃபைன் பண்ண போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் ஓட்டிங் எலிஜிபிலிட்டி ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 அண்ட் above அப்படின்ற கான்செப்ட்ஸ் நமக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம ஒரு பர்சனு ஓட்டுக்கு எலிஜிபிளா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னா அவங்களுடைய ஏஜ் தெரியணும். ஸோ அந்த ஏஜை தான் நான் வந்து ஃபஸ்ட்டு இன்புட்டாக வாங்க போகிறேன். இன்புட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இன்புட் ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு முன்னவே சொல்லியிருக்கேன். இன்புட் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா லேபிள் யூஸ் பண்ணி நம்ம ஒரு இன்புட் வாங்க போகிறோம். இப்போ இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ளே டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன கொடுத்தாலும் அவுட்புட் ஸ்க்ரீனில் அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ தென் இட் வில் ஆஸ்க் த வேல்யூ ஃப்ரம் அஸ். ஸோ நம்ம இப்போ ஒரு வேல்யூ கொடுத்தோம்னா அந்த வேல்யூ எப்பயுமே பார்த்தீங்கன்னா பைத்தானில் ஸ்ட்ரிங்காக தான் ஸ்டோர் பண்ணும். பட் நமக்கு ஒரு ஏஜ்ன்றது ஸ்ட்ரிங்காக இருந்தால் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாது. அந்த ஸ்ட்ரிங் டைப்பை நம்ம வந்து இன்டீஜர் டைப்ஸாக மாற்றணும். அதுக்கு தான் நம்ம இன்ட்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணுறோம். இந்த இன்ட்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணி பைத்தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கிற வேல்யூவை அது இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குற வேல்யூவை வந்து எக்ஸில் ஸ்டோர் பண்ணும். இங்கே எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணி ஸோ அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இங்கே அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னால் நமக்கு என்ன தெரியும், அசைன் த வேல்யூ ஃப்ரம் ரைட் சைட் டு தி லெஃப்ட் சைட். அதாவது ரைட் சைடில் இருக்க வேல்யூ கொண்டு வந்து லெஃப்ட் சைடில் இருக்க வேரியபிளில் ஸ்டோர் பண்ணும். நமக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்ற வேரியபிள் இருக்கும். நம்ம என்ன ஏஜ் கொடுக்குறோமோ அந்த ஏஜ் வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி அந்த எக்ஸில் அசைன் பண்ணும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் லைன். நெக்ஸ்ட் பாருங்க, சிம்பிள் இஃப்ன்ற சின்டாக்ஸை நம்ம பார்த்தோம். இஃப்ன்ற கீவேர்டு இருக்கணும், பக்கத்தில் கண்டிஷன்ஸ் இருக்கணும். கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ரிலேஷனல் ஆர் லாஜிக்கல் எக்ஸ்பிரஷனாக இருக்கணும். அதாவது ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி இருக்கணும், அப்படி இல்லைனா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே பாருங்க நம்ம கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல். ஸோ இங்கே ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கிரேட்டர் தென் 18. ஃபார் எக்ஸாம்பிள் என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து 25 அப்படின்னு கொடுக்குறேன்னா வச்சுக்கோங்க. அப்போ அந்த 25ன்றது இங்கே எக்ஸில் ஸ்டோர் ஆகும். இப்போ இங்கே கண்டிஷன் செக் பண்ணோம். எக்ஸனுடைய வேல்யூ 25. 25 கிரேட்டர் தென் 18 அப்படின்னு செக் பண்ணும். கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரூ வரும். 25 வந்து 18 விட பெருசு. ஸோ அப்போ கண்டிஷன்ஸ் ட்ரூன்னு வரும். ட்ரூ இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே இன்டென்டேஷன்ஸ் பண்ணியிருக்க ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைன் மட்டும்தான் இன்டென்டேஷன்ஸ் பண்ணி இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லைனை மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ணோம். ஓகே, நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி சேவ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் F5 ப்ரெஸ் பண்ணி ரன் பண்ண போகிறேன். ஓகே கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரோக்ராம் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் லைன் என்டர் யுவர் ஏஜ் அந்த லேபிள்ன்றது நமக்கு டபுள் கோட்ஸில் கொடுத்துறதுனால அவுட்புட் ஸ்க்ரீனில் அப்படியே பிரிண்ட் ஆகுது. ஸோ இன்புட் ஃபங்க்ஷன்ன்றதுனால இட் வில் ஆஸ்க் ஒன் வேல்யூ. ஏன் ஒரு வேல்யூ கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரே ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறதால நம்மக்கிட்ட ஒரே ஒரு வேல்யூ மட்டும் கேட்குது. ஸோ நம்ம இப்போ ஒரு வேல்யூ கொடுக்குறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 25 அப்படின்னு கொடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், என்டர் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா 25ன்றது இன்டீஜராக ஸ்டோர் பண்ணிடுச்சு. இப்போ கண்டிஷன் செக் பண்ணது 25 கிரேட்டர் தென் 18 நம்ம கண்டிஷன் ட்ரூ நம்ம யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படின்றது பிரிண்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் சேம் எக்ஸாம்பிளில் நான் இன்புட் வேற கொடுக்க போகிறேன். நான் வந்து ஜஸ்ட் 12ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 12 கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கண்டிஷன்ஸ் ட்ரூ ஆகாது. ஏன்னா 12 கிரேட்டர் தென் 18 கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ்ன்னும் போது இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணாது. இப்போ பாருங்க, என்டர் கொடுக்குறேன். ஸோ தட் வில் நாட் டிஸ்பிளே எனி ரிசல்ட்ஸ் இன் த அவுட்புட் ஸ்க்ரீன். இங்கே பாருங்க, உங்களுக்கு எந்த ஒரு ரிசல்ட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகலை. அதை விட்டுட்டு வெளியே வந்துடுச்சு. திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் சிம்பிள் இஃப். நெக்ஸ்ட் டாபிக்,
if else statement. அதாவது நம்ம சிம்பிள் இஃப் மாதிரி தான் இதுவும். சிம்பிள் இஃப்ல பார்த்தீங்கன்னா ட்ரூவாக இருந்துச்சுன்னா எக்ஸிக்யூட் பண்ணும், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிடும். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா there is a 2 black. ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரூக்கு எக்ஸிக்யூட் பண்ணும், இன்னொரு பிளாக் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸுக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ லெட் see the syntax for this. இஃப்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் கண்டிஷன்ஸ் இருக்கணும். கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மில் இருக்கணும் அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஃபார்மில் இருக்கணும். நெக்ஸ்ட் தட் should be terminated with a colon. ஓகே, ஸோ இதுக்கு கீழே அதாவது இஃப்ன்ற கீவேர்டுக்கு கீழே வர்றது பார்த்தீங்கன்னா ட்ரூ பிளாக்கு, எல்ஸ் கீவேர்டுக்கு கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால்ஸ் பிளாக். இப்போ கண்டிஷன்ஸ் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக் ஒன்னுன்றதை எக்ஸிக்யூட் பண்ணிடும், ஸ்டேட்மெண்ட் பிளாக் டூன்றதை ஸ்கிப் பண்ணிடும். சப்போஸ் கண்டிஷன்ஸ் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா பிளாக் ஒன்னுன்றதை ஸ்கிப் பண்ணிட்டு பிளாக் டூன்றதை எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த சின்டாக்ஸை பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தட்லையும் யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டர்னரி மெத்தடில் யூஸ் பண்ணுவாங்க, டர்னரி ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம். இங்கே வேரியபிளை யூஸ் பண்ணி ஈக்குவல் அதாவது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி, அதாவது இந்த வேரியபிள் ஒன்றுன்றது ட்ரூ பார்ட், வேரியபிள் டூன்றது ஃபால்ஸ் பார்ட். கண்டிஷன் செக் பண்ணி ட்ரூ ஆச்சுன்னா வேரியபிள் ஒன்னை வந்து இங்கே வேரியபிளில் அசைன் பண்ணோம். சப்போஸ் கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா வேரியபிள் ஒன்னில் இருக்க வேல்யூவை ஸ்கிப் பண்ணிவிட்டு வேரியபிள் டூவில் இருக்க வேல்யூ கொண்டு வந்து லெஃப்ட் சைடில் இருக்க வேரியபிளில் ஸ்டோர் பண்ணோம். திஸ் இஸ் த ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் ஃபார் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். Look at this flow charts. Condition true ஆச்சுன்னா ட்ரூ பார்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ஃபால்ஸ் பார்ட்டை ஸ்கிப் பண்ணிடும். சப்போஸ் கண்டிஷன்ஸ் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ட்ரூ பார்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு ஃபால்ஸ் பார்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். This is the concept of if else statement. Okay, let's see the example for this. நம்ம சிம்பிள் இஃப்க்கு யூஸ் பண்ண சேம் எக்ஸாம்பிள் தான் யூஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு ஏஜ் வாங்குகிறோம், அந்த ஏஜ் ஓட்டிங் பண்ண எலிஜிபிளா இல்லையா அப்படின்றத டிசைட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது பார்த்தீங்கன்னா சிம்பிள் இஃப்ல ஏஜ் 18 above இருந்துச்சுன்னா எலிஜிபிள் மட்டும்தான் பிரிண்ட் பண்ணுவோம். சப்போஸ் ஏஜ் வந்து 18 கீழே இருந்துச்சுன்னா நாட் எலிஜிபிள்ன்றதை பிரிண்ட் பண்ணல. ஸோ அங்கே ஒன்லி ஒன் பார்ட் தான் யூஸ் பண்ணுவோம். இங்கே we are going to use two part, அதாவது ஒன் இஸ் த ட்ரூ பார்ட், another one is the false part. இங்கே பாருங்க, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏஜ் ஒன்று வாங்குறோம். ஸோ அதை வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி எக்ஸ்ன்ற வேரியபிளில் அசைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இஃப் எல்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ணி எக்ஸ் செக் பண்ணுறோம், எக்ஸ்னுடைய வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 25 அப்படின்னு கொடுத்தேன்னா 25 greater than 18 செக் பண்ணோம். கண்டிஷன்ஸ் ட்ரூன்னும் போது யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படின்றத ரன் பண்ணோம். ஸோ எல்ஸ் பார்ட்டை ஸ்கிப் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் வந்து நான் வந்து 15 கொடுக்குறேன் அப்படின்னா 15 greater than 18 கண்டிஷன் செக் பண்ணோம். கண்டிஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபால்ஸ்ன்னும் போது ட்ரூ பார்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு ஃபால்ஸ் பார்ட் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணோம். அப்போ யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படின்றத பிரிண்ட் பண்ணோம். ஓகே, லெட்ஸ் see the output right now. F5 கீயை ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். கிளிக் பண்ணுங்கள், ஓகே கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் உங்ககிட்ட ஏஜ் வந்து கேட்குது. ஏஜ் நம்ம ஒரு ஏஜ் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 15 அப்படின்னு கொடுக்குறேன். 15 கொடுத்து என்டர் கொடுத்தோன்னே என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு பார்த்தா யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படின்றது பிரிண்ட் ஆகணும். ஸோ நமக்கு வந்து கரெக்டாக ஆன்சர்ஸ் பிரிண்ட் ஆகிடுச்சு பாருங்கள், யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் மறுபடியும் நான் ரன் பண்ணி வேற ஒரு இன்புட் கொடுக்க போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 அப்படின்னு கொடுக்க போகிறேன். என்டர் யுவர் ஏஜில் 30 என்டர் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட் அப்படின்றத பிரிண்ட் பண்ணும். திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இஃப் எல்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் மெத்தடில் நம்ம அந்த கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றது ஒரு சின்டாக்ஸ் பார்த்தோம். ஸோ அந்த மெத்தடில் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், அதாவது டர்னரி ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டர்னரி ஆப்ரேட்டர்ஸ் மெத்தடில் இஃப் எல்ஸ் கான்செப்டை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு அவுட்புட்டை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். திஸ் இஸ் த ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் ஃபார் இஃப் எல்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுக்க போகிறோம். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த நம்பரு ஆட் நம்பரா ஈவன் நம்பரா அப்படின்றத ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஒரு நம்பர் எடுத்துக்கினா அதை 2ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா நமக்கு தட் இஸ் ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா அது வந்து ஈவன் நம்பர். சப்போஸ் ரிமைண்டர் 1 வந்துச்சுன்னா தட் இஸ் ஆட் நம்பர். தட் இஸ் அ கான்செப்ட். ஸோ இதை தான் இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஓகே, லெட்ஸ் see this. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள், இன்புட்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு வேல்யூ வாங்குகிறோம். அந்த வேல்யூவை இன்ட்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணி இன்டிஜர் டைப்பாக கன்வெர்ட் பண்ணுறோம். கன்வெர்ட் பண்ணி எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் லைன் ஓவர். நெக்ஸ்ட் பாருங்கள், செகண்ட் லைனை ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுறோம். ஏன்ற வேரியபிளை கிரியேட் பண்ணுறோம். கிரியேட் பண்ணி கண்டிஷன்ஸை செக் பண்ணுறோம். எக்ஸில் கொடுக்குற வேல்யூவை 2ஆல் டிவைட் பண்ணுறோம்.
டிவைட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பைத்தானில் 3 ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். நம்ம லாஸ்ட் லெசன்ஸில் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி படிக்கும்போது பார்த்துருப்போம். ஒன்று பார்த்தீங்கன்னா டிவிஷன் சிம்பிள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மாடுலோ சிம்பிள்ஸ், இன்னொன்று ஃப்ளோர் டிவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிவிஷன் சிம்பிள் யூஸ் பண்ணால் நமக்கு வந்து ஃப்ளோட்டிங் வேல்யூஸில் வரும். ஃப்ளோர் டிவிஷன்ஸ் யூஸ் பண்ணால் இன்டீஜர் பார்ட்ஸ் அதாவது கோஷன் மட்டும் கொடுக்கும். அதாவது மாடுலர் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணோம்னா நமக்கு டிவைட் பண்ணி வர ரிமைண்டர்ஸை மட்டும் நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ரிமைண்டர்ஸ் மட்டும் தான் வேணும், ஏன்னா ஆடா ஈவனான்னு ஃபைண்ட் பண்ணுறது ரிமைண்டர்ஸ் தான் நமக்கு வேணும். ஸோ அப்போ நம்ம இங்கே மாடுலோ ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸ் மாடுலோ 2ன்னும் போது நமக்கு டிவைட் பண்ணி ரிமைண்டர் கொடுக்கும். ரிமைண்டர்ன்றது 0 வந்துச்சுன்னா ஈவன்ன்றதை ஏவில் ஸ்டோர் பண்ணும். ரிமைண்டர் 0வா இல்லை அப்படின்னும் போது ஃபால்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். ரிமைண்டர் 0வா இல்லைன்னும் போது எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் பண்ணோம். அதாவது ஆடுன்றதை கொண்டு வந்து வேரியபிள் ஏவில் ஸ்டோர் பண்ணோம். நெக்ஸ்ட் லைன் பாருங்க, பிரிண்ட் எக்ஸ். எக்ஸ்ன்றது நம்ம கொடுக்குற வேல்யூ, அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் 25னா 25 டபுள் கோட்ஸ்குள்ள இஸ் அப்படின்றதுனால அந்த இஸ் அப்படியே பிரிண்ட் பண்ணோம். 25 இஸ் ஏன்றது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஆடா ஈவனான்னு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். 25ன்றது நமக்கு வந்து ஆட் நம்பர். ஸோ இங்கே ஏன்றதுல ஆடுன்றது ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அந்த ஆடை பிரிண்ட் பண்ணோம். அப்போ என்ன ஃபைனலாக பிரிண்ட் ஆகும்? 25 இஸ் ஆட் அப்படின்றத பிரிண்ட் பண்ணோம். லெட்ஸ் see the output for this. F5 ப்ரெஸ் பண்ணுவோம். F5 ப்ரெஸ் பண்ணால் ப்ரோக்ராம் ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நம்மக்கிட்ட ஒரு வேல்யூ கேட்குது. நான் 25னே கொடுக்குறேன். 25 கொடுத்துட்டு ஜஸ்ட் ஹிட் தி என்டர். என்டர் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நான் அவுட்புட் எப்படி சொன்னேன், 25 இஸ் ஆட் நம்பர் அப்படின்றத பிரிண்ட் பண்ணும். திஸ் இஸ் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் ஃபார் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா நெஸ்டட் இஃப் எல்இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஸ்டட் இஃப் அப்படின்னு சிம்பிளாக சொல்லுவோம். இதை ஒரு கண்டிஷன்ஸ்குள்ள இன்னொரு கண்டிஷன்ஸ் இன்க்ளூட் பண்ணால் தட் இஸ் எ கான்செப்ட் ஆஃப் நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. சின்டெக்ஸ் பாருங்க. சின்டெக்ஸில் இஃப்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். இஃப்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணி கண்டிஷன்ஸ் கொடுக்குறோம். கண்டிஷன்ஸ் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா கோலன் வச்சு டெர்மினேட் பண்ணுறோம். ஸோ இப்போ கண்டிஷன்ஸ் ட்ரூ ஆச்சுன்னா பிளாக் 1 எக்ஸிக்யூட் பண்ணோம். சப்போஸ் கண்டிஷன்ஸ் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் லைன் வரும். அதாவது இஎல்ன்றது எல்ஸ். எல்ஸுக்குள்ள ஒரு இஃப் இன்க்ளூட் பண்ணுறோம். ஐஎஃப்ன்றது ஒரு இஃப் கண்டிஷன்ஸ் இன்க்ளூட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு கண்டிஷன்ஸ்குள்ளே இன்னொரு கண்டிஷன்ஸ் இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் நெஸ்டட் இஃப். நெஸ்டட் இஃப் கொடுக்கும்போது இஎல்ஐஎஃப் என்ற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் கண்டிஷன்ஸ் எல்ஸ் பார்ட்டில் ஒரு கண்டிஷன்ஸ் கொடுக்குறோம். இந்த கண்டிஷன்ஸை செக் பண்ணோம். இந்த கண்டிஷன்ஸ் ட்ரூ ஆச்சுன்னா பிளாக் 2 எக்ஸிக்யூட் பண்ணோம். சப்போஸ் இந்த கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ் ஆச்சுன்னா எல்ஸ் பார்ட்டில் போயிட்டு அதுக்கு கீழே இருக்க பிளாக் என்னன்றதை எக்ஸிக்யூட் பண்ணோம். திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் nested elif else statement. Next, look at this flow charts. First test expression, அதாவது இந்த conditions தான் first. இந்த conditions true ஆச்சுன்னா ஸோ இந்த ட்ரூ பார்ட் எக்ஸிக்யூட் பண்ணோம். சப்போஸ் கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ் ஆச்சுன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா எல்ஸ் பார்ட்டில் இன்னொரு கண்டிஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த கண்டிஷன்ஸ் ட்ரூ ஆச்சுன்னா ட்ரூ பார்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளியே வந்துடும். சப்போஸ் இந்த கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ் ஆச்சுன்னா ஃபால்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளியே வரும். This is the flow diagram for if elif else statement. Let's see this example for if elif else statement. Okay, இங்க பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமில் 2 சப்ஜெக்ட்ஸ்னுடைய மார்க் வாங்குறோம். அந்த மார்க்குக்கான ஆவரேஜை ஃபைண்ட் பண்ணி அந்த ஆவரேஜ் 80க்கு மேலே இருந்துச்சுன்னா கிரேட் ஏன்னு பிரிண்ட் பண்ண போகிறோம். 70க்கு மேலே இருந்துச்சுன்னா பீன் பிரிண்ட் பண்ண போகிறோம். 60க்கு மேலே இருந்துச்சுன்னா சீன் பிரிண்ட் பண்ண போகிறோம். 50க்கு மேலே இருந்துச்சுன்னா டீன் பிரிண்ட் பண்ண போகிறோம். சப்போஸ் 50க்கு கீழே இருக்கிற எல்லா வேல்யூஸுமே வந்து நம்ம ஈன் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம இந்த ப்ரோக்ராமை ரைட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம் வாங்க. F5 என்ற கீயை ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் ரன் ஆகும். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணதும் நமக்கு ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்ஸ்னுடைய மார்க்கு கேட்குது. நான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்ஸ்னுடைய மார்க்கு 56ன்னு என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு செகண்ட் சப்ஜெக்ட்ஸ் மார்க்கு கேட்கும். செகண்ட் சப்ஜெக்ட்ஸ் மார்க்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து 68 கொடுக்குறேன். 68 கொடுத்து என்ட்ரு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் டிஸ்பிளே ஆகும். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன ஒரு இன்புட் கொடுத்தாலும் பைத்தானை பொறுத்த வரைக்கும் அந்த இன்புட்டை ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். ஸோ அதை நீங்கள் இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இன்ட்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த இந்த 2 வேல்யூஸுமே இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்ட்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இன்ட்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி
இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணி அதை M1லையும் செகண்ட் வேல்யூஸை இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணி M2லையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், இந்த ரெண்டு வேல்யூமே ஆட் பண்ணுறேன். M1 M2ல இருக்க ரெண்டு வேல்யூமே ஆட் பண்ண போகிறேன். 56 and 68 இந்த ரெண்டு வேல்யூமே நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து 124ன்றது வரும். அந்த 124 வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ண உடனே நமக்கு வந்து ஆவரேஜ் கிடைச்சிடும். ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 62. அந்த 62ன்றது உங்களுக்கு ஏபிஜின்ற வேரியபிளில் அசைன் ஆகும். நெக்ஸ்ட் if else ஸ்டேட்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இங்கே ஏவிஜினுடைய வேல்யூ அதாவது 62ன்றது 80யை விட பெருசா அப்படின்றத செக் பண்ணது. கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபால்ஸ்னும் போது இந்த பார்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணாது. ஃபால்ஸ்னும் போது if-க்குள்ளே வந்துடும். இங்கே வந்து ஆவரேஜ் வந்து செக் பண்ணோம். ஆவரேஜ்ன்றது 62, 70யை விட 62 பெருசா அப்படின்றத பார்க்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு ஃபால்ஸும் போது ட்ரூ பார்ட் எக்ஸிக்யூட் பண்ணாது, ஃபால்ஸ் பார்ட்டில் வரும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் பார்ட்டில் ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜினுடைய வேல்யூ 60யை விட பெருசா அப்படின்னு பார்க்குறோம். நமக்கு ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 62. ஸோ அப்போ 62ன்றது 60யை விட பெருசு அப்படின்னும் போது கண்டிஷன்ஸ் ட்ரூன்னும் போது நமக்கு வந்து கிரேடு சின்றதை பிரிண்ட் பண்ணிட்டு கிரேடு சின்றதை பிரிண்ட் பண்ணோம். பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கு கீழே இருக்க என்ன ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும், அதாவது அதுக்கு கீழே எல்ஸ் பார்ட் இருந்துச்சுன்னா அதை எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிட்டு வெளியில வந்துடும். This is the concept of if else statement. Remaining topic we can see in next video. Thank you.